ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி புலம்பிகிட்டு இருக்கான். டே, நான் வந்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு நினச்சி தாண்டா டேட் பண்ணேன். ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட புருஷன் வந்துட்டு என்னை பற்றி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்ருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ரூமர்ஸை ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். உண்மைக்குமே உனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாதா? சத்தியமாக தெரியாதடா அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கான். இந்த சீன் இப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த அட்வைஸர் இருக்காங்களே அவங்கள தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஸை சேர்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஆனால் அந்த கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா, அதை நம்ம ஆனோட சிஇஓ அவன் வந்து மண்டையாகவே பேசிகிட்டு இருக்கான். நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே உடனே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுது. அந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த அட்வைசர் சொல்லியிருந்திருப்பாங்களே அந்த இன்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா லாயர்ஸ்கிட்டையுமே போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அவங்க இது வரைக்கும் முடிச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரெஃபரன்ஸ்க்காகலாம் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆனை தான் காட்டுறாங்க. ஆன் கிட்ட தான் அந்த ஒரு லேடி வந்திருக்காங்க. ஆன் வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்கள் மேலே வந்து க்ரைம் பண்ணதா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எது க்ரைமா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்டுட்ருக்கு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த அம்மாவோட கேஸ் என்ன அப்படின்னா, இந்த அம்மாவோட சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும் போல். ஸோ இந்த அம்மா லோனெல்லாம் ரொம்ப கேட்டு அலைஞ்சிருந்துருக்கும் போல். ஆனால் இந்த அம்மாவுக்கு லோனே கிடைக்கல. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏதோ ஒரு திருட்டு பையன் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கான். சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு லோன்லாம் வாங்கி தருவோம் அப்படின்னு. இந்த அம்மாவும் உடனே கால் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஸோ உங்கள் டிரான்சாக்ஷனை கொஞ்சம் ஓகே ஆக்குவோம். நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசெல்லாம் போடுறேன். உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க, உடனே லோன் கிடச்சிரும். இந்த அம்மாவும் அதை நம்பிட்டு அப்படியே போய் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே விட்ரா பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்துருச்சு. அவங்க அந்த பேங்க்கில் இந்த அம்மாவோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுத்து ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்துருப்பானுங்க போல். ஸோ இப்போ இந்த அம்மா தான் ஃப்ராடுத்தனை பண்ணுச்சு அப்படின்னு அந்த பேங்க்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தான் இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமு நம்ம ஜியோன் இருக்கால, அவள் ரொம்ப கடுப்போடு வந்து உட்காந்துட்ருக்கா. ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்க அப்படின்னு. அதுவா, அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூ இருக்குல்ல, அந்த லூசு பையன் வந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டான். நாளைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கா. சரி விடு பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருக்கான், இன்டர்ன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் என்ன வந்து மீட் பண்ணல அப்படின்னு. அப்போ ஆன் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு லூசு பையனை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல், அதனால தான் வரல அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கே நம்ம வெல்கம் பார்ட்டிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஜியோன் வந்து சொல்கிறா, இல்லைப்பா நான் ஃப்ரீ கிடையாது, நான் வந்துட்டு அந்த கிளைண்ட்டை போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஃப்ரீ இல்லைன்றான். ஏன் நீ எங்கே போகிறன்ற மாதிரி கேட்கும்போது ஜியோனே சொல்கிறான், அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இன்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துட்டு எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்துட்டு இருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா வணக்கம்லாம் சொல்கிறாங்களா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு. அந்த நேரம் அந்த கிம்மோட சிஇஓ இருப்பாங்கள்ல, அவங்க நம்ம கிம்மு ஒரு மாதிரி பார்த்துட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஆனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக ஏதோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கேட்குறதுக்காக வந்திருக்கான். ஆனால் இவனோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன இந்த கேஸில் ஜெயிக்க வைப்பற போ அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரியாக இது. ஆனாலுமே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவனுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டு. இந்த அம்மாவை தான் ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டாக தெளிவாகவே ரிப்போர்ட் இருக்குது. ஆனாலுமே அந்த அம்மா மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கிட்ட ஜியோன் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயமாக தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் வந்துடுறான். அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு. அது இருக்கட்டும், நீ என்ன இந்த டைமில் பண்ணிட்டுருக்க, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது நான் அந்த ஓல்டு லேடியோட கேஸை பற்றி சொன்னேன்ல, ஆமாம் அது ஈஸி தானே, அதுக்காக நீ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அந்த அம்மா வந்துட்டு ஒரு இன்னசென்ட் அப்படின்னு ஃபுல்லாக ரெக்கார்ட்ஸே இருக்கு. ஆனாலுமே அந்த அம்மா மேலே சார்ஜ் பண்ணியிருக்கானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோன் வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். அந்த லூசு பையன் எடுக்கவே மாட்டான்.
அன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் வேறு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நேராக சைட்டுக்கே வந்துட்டா. அந்த ஆள் இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து நோட் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல இவ பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையா நோட் பண்ணிட்டு இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் உட்காரக்கூடிய சீட் இது அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. அங்கே போயிட்டு உட்காரலாமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு நல்ல மாசமாக இருக்குது. அந்த அம்மா வந்துட்டுருக்காங்க. சரி அவங்க போயிட்டு உட்காரட்டுமே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா உட்காரல. ஆனால் அந்த லேடி வந்து உட்காரத்துக்குள்ளே ஒரு எரும மாடு பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருது. ஜியோனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. படுபாவி பையன் ஒரு மாசமான பிள்ளை இப்படி நிற்கிதே, மனசாட்சியே இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு அப்படியே அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குது. அவங்க ஒரு டேக் மாதிரி மாட்டியிருக்காங்க. ஆமாம் இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒரு மாதிரி பார்க்குது. அது ஒன்றும் இல்லைங்க, நானுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், எத்தனை வாரம் அப்படின்ட்டு கேட்கும்போது 38 என்னமோ சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நியர்பை வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளையே ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறா. அந்த ஆளுமே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா அந்த பிள்ளை நம்மளை இந்த மாதிரி பார்க்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவருக்கே புரிஞ்சிருது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சலிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த இன்டர்ன்ஸை தான் காட்டுறாங்க. இவங்கள போட்டு அந்த கிம்மு பார்த்தீங்கன்னா பாடா படுத்திட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக நம்ம ஹீரோயினை ஆனை அப்புறம் ஜியோனை 3 பேர் வந்து தான் காப்பாற்றி விட்டுட்ருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் வந்து கேட்டுருந்துருப்பாங்க. அது எல்லாமே மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. எங்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த இன்டர்ன்ஸ் கூட சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆன் வந்து கேட்குறான், நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாமா அப்படின்ட்டு. அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோ வந்திருக்கான் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஜியோனை பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோன் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோட டீமில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை நீ ட்ரிப்புக்கு போகும்போது மீட் பண்ணில அவ தானே அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ 2 பேத்துக்குள்ளே ஏதாவது இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போனா நீ ஏன் அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அவளுக்கு டேட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற, உண்மையா அப்படின்ற மாரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். இதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. ஸோ மாற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா வணக்கம்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனை வந்துட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்களா. அந்த பையன் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் என்னோடய பேர் அப்படின்ற மாதிரி ஏதோ பேச வரான். ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா நடுவில் புந்து அதை பிரித்து விட்றான், கிளம்பு அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தனியாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு சைனாவில் இருக்கும்போது, அதாவது அந்த ட்ரிப்புக்கு வந்த போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ வந்து கேட்டுருந்துருப்பா, நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டா சாப்பிட்லாமா அப்படின்னு. ஸோ 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் ட்ரிப்புக்காக தான் வந்திருக்கேன்னு. இவளுமே நான் ட்ரிப்புக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 2 பேரும் நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க, ஷாப்பிங் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. அப்படியே இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு கட் ஆகுது. அப்படியே மறுநாள் போல் ஆனோட அந்த கிளைண்ட்டோட கேஸ் தான் கோர்ட்டுக்கு வருது. ஸோ ஆனும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறான். அவங்க இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி தான் ப்ரூஃப் பண்ண பார்க்குறான். ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா ப்ராசிக்யூட்டரை, அவங்களும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இந்த அம்மா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஆன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வாதாடுறான், போராடி பார்க்குறான். ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்றது நம்மளுக்கு காட்டலை. இந்த சீன் இப்படியே கட் ஆகிடுது. இங்கிட்ட நம்ம கிம்மா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வாட்டி வதக்கி தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கேஸை பற்றி சொல்கிறான், இதில் என்ன தப்பு நடந்திருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அந்த இடத்துல தான் அட்வைஸுமே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க வந்து ஒரு லாயரே கிடையாது, பட் கரெக்டாக வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்றத சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் வரும்போது இந்த பனிஷ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அட்வைசர் வந்து சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம், நானும் வந்துட்டு லாயருக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ நீங்களுமே நாளைக்கு இதை 10 தடவை எழுதிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுக்குறான். எது நானா 20 தடவை, நானா 30 தடவை அப்படின்னு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தெரிச்சங்கந்து ஓடிட்டு இருக்கேன், என்னடா எனக்கே வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறீங்களடா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த அட்வைசர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி பெரிய பாக்ஸஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆனோட ஓனர் இருக்கார்ல, சிஇஓ, அவருக்கு மட்டும் ஒரு இத்தனோண்டு பாக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க போல். ஸோ செக்யூரிட்டி வந்து கேட்குறாரு, அந்த பாக்ஸு லாப்ஸ்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுமா, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது எது லாப்ஸ்டரா அப்படின்ட்டு அவர் பாக்ஸை பார்க்குறாரு. ஏதோ சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல், ஒரு மாதிரி ஆயிடுது.
இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வெக்கேஷன். ஸோ அப்படியே ஒருத்தவங்களோட வீட்டில் காட்டுறாங்க. ஒருத்தவங்களும் அவங்களோட வெக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. அம்மா என்னாச்சு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த லீவை வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல, நான் ரொம்பவே இந்த ஆஃபீஸை மிஸ் பண்ணேன், அதனால தான் இங்கே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கும் அப்படி தப்பா ஃபீல் ஆச்சு அப்படின்னு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே சைனாவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணலான்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் வேணான்னு சொன்னேன்னு. நீ தானே வேணாம் சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. உன் மேலே இருக்கிறது எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு தெரில, அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன். நம்ம இப்போது ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் நம்ம வந்து ஒன்றா மீட் பண்ணி ரொம்ப டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே தெரிலன்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணி, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட தெளிவாக எதையுமே சொல்ல விரும்பலைன்ற மாதிரி சொல்கிறா. நான் ஒன்றும் இடியட் கிடையாது அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ லவ்வை சொல்லிக்காமலே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டானுங்க. அப்படியே கையை பிடிச்சி போயிட்டுருக்கானுங்க. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு தான் வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்க்குறான். சரி அவளை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவங்க என்ன சொன்னாங்கன்றது தெரில, ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோ இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்ல, ஆனால் இவளை காணோம். அவங்ககிட்ட அவளை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அங்கே அவங்க அப்பா இருக்காங்கல்ல அங்கிள், அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.